தமிழகத்திற்கு காவிரி நீரை தரமாட்டோம் என்று கூறிய கர்நாடக அரசை எதிர்த்து இயக்குனர் மையம் பாரதிராஜா தலைமையில் நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டமே வெடித்தது. 2002ஆம் ஆண்டு கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீரை தர மறுத்ததால் இயக்குனர் மையம் பாரதிராஜா பல நடிகர்களை ஒன்று கூட்டி நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். நெய்வேலியில் இருந்து மின்சாரத்தை கர்நாடகாவுக்கு கொடுப்பதை தடை செய்தால் தான் அவர்களுக்கு புத்தி வரும் என்று கொந்தளிப்போடு பேசியிருந்தார் இயக்குனர் மையம் பாரதிராஜா. அந்த நெய்வேலி போராட்டத்தில் பல நடிகர்கள் ஒன்று கூடினார்கள். ஒருவரை தவிர, அவர்தான் ரஜினி. சென்னையில் இருந்த ரஜினிகாந்த் இப்படி நீங்கள் போராட்டம் நடத்தினால் 40 லட்சம் தமிழர்கள் கர்நாடகாவில் தாக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தார். ரஜினிகாந்தின் இந்த பேச்சிற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. மேலும் கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டால் தமிழர்களும் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் என்று கொந்தளித்தார் அப்போதைய நடிகர் சங்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அந்த நடிகர்களின் போராட்டத்தில் கலந்து கொள்ளாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் அந்த போராட்டத்தை எதிர்த்தார். அன்று மாலையே நானும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்து அடுத்த நாள் சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த போராட்ட நேரடியாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு. கருணாநிதி அவர்கள் ஆதரவு தெரிவித்த நிலையில் அடுத்ததாக ரஜினியின் உண்ணாவிரத மேடையில் பேசிய கமலஹாசன் உண்ணாவிரத மேடையை பார்க்கும் போது ரஜினி வேறு பாதை நோக்கி போய்க் கொண்டிருப்பதாக தெரிகிறது, இது அரசியலா என்பது தெரியவில்லை என்று நாசுக்காக குறிப்பிட்டு சென்றார். ஒரு வழியாக அன்று மாலை பலரசம் அருந்தி உண்ணாவிரதத்தை முடித்த ரஜினிகாந்த் இந்த போராட்டத்தின் வெற்றி கர்நாடக அரசு மற்றும் உச்சநீதிமன்றத்தின் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல்லி சென்றார். ரஜினி அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு பல எதிர்வினைகளை சம்பாதித்தார். கர்நாடகாவில் தமிழர்களை அடிப்பார்கள் என்று ரஜினி கூறியதை மறைப்பதற்காகவே இந்த உண்ணாவிரத நாடகத்தை நடத்தி இருப்பதாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஏன் பாரதிராஜா கூட குற்றம் சாட்டியிருந்தார். ரஜினியின் அந்த பேச்சால் மிகவும் கோபமடைந்த பாரதிராஜா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவோ காவிரி போராட்டத்திற்கு ஆதரவாகவோ வாய் திறக்காத ரஜினிகாந்த் இந்த நெய்வேலி போராட்டத்திற்கு எதிராக பேசுகிறார் என்றால் ரஜினி ஒரு மிகப்பெரிய தமிழின துரோகி என கடுமையாக சாடியிருந்தார். கர்நாடகாவில் இருந்து சினிமா வாய்ப்புகள் தேடி சென்னைக்கு வந்த ரஜினிகாந்த் என்னதான் கே. பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பின் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் பாரதிராஜாவின் 16 வயதிலே திரைப்படம் தான் அவரை பட்டி தொட்டி எங்கும் பிரபலப்படுத்தியது. ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்ற ரஜினிகாந்த் பாரதிராஜாவின் கொடி பறக்குது திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்திருந்தார். பல்வேறு காலகட்டங்களில் பாரதிராஜாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் மிகப்பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் பல விழாக்களில் இருவரும் தங்களது பரஸ்பர உறவை வளர்த்து கொண்டார்கள். பாரதிராஜாவின் மகன் மனோஜ் தான் எந்திரன் திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு டூ போட்டு நடித்திருந்தார். அப்படி பாரதிராஜாவோடு நெருங்கிய நட்புறவோடு இருந்த ரஜினிகாந்த் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் இறந்ததற்கு எந்தவிதமான இரங்கல் செய்தியையும் தனது சமூக வலைதளங்களில் வாயிலாக வெளியிடவில்லை. ரஜினிகாந்த் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேரில் அஞ்சலி செலுத்தாமலும் சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவிக்காமலும் ஏன் பத்திரிகைகளில் கூட இரங்கல் தெரிவிக்காமல் தவிர்த்து வரும் ரஜினிகாந்தின் இந்த செயலை கண்டு தமிழ் ரசிகர்கள் தற்போது தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அப்படி அந்த நெய்வேலி போராட்டம் நடந்து 22 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றும் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகவே அது பார்க்கப்படுகிறது.